கலெக்ட் பண்ண டேட்டாவோட சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியான மீன், மீடியன் மற்றும் மோட் பயன்படுத்துறோம். 2 டிஃபரெண்ட் டேட்டா செட் எடுத்து அதுக்கு சென்ட்ரல் வேல்யூ மீன் கண்டுபிடிக்கிறதா வச்சுப்போம். மீனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஏ 5 டேஸோட ஷேர் பிரைஸ ஆட் பண்ணுவோம், 1000 கிடைக்கும். மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கிறதால மீன் கண்டுபிடிக்க 5ஆல டிவைட் பண்ணுவோம், 200 கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாக் பிக்கு எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூ 5ஆல டிவைட் பண்ணும்போது அதே 200 தான் கிடைக்குது. இந்த 2 டேட்டா செட்டுக்கும் ஒரே மீன் 200 இருந்தாலும் ஸ்டாக் பி வேல்யூஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் ஏ வேல்யூ ஒன்னுக்கும் அதிக கேப் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனால வெறும் மீனை வச்சுட்டு மட்டும் டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றது கஷ்டம். எல்லா வேல்யூஸும் ஒன்னுக்கு க்ளோஸ் ஆயிருக்கா இல்ல மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் க்ளோஸ் ஆயிருக்கா, ஒவ்வொரு வேல்யூஸும் ஒன்னுக்கு எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு இல்ல சேர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க மீனை விட பெட்டரா டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ற மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆன ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச பத்தியும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இதுல ரேஞ்சும் இன்டர்குவார்டைல் ரேஞ்சும் கொடுக்கப்பட்ட டேட்டா செட்ல இருந்து 2 வேல்யூஸ மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணப்படுறதால மத்த டேட்டா வேல்யூஸ் ஒன்னுக்கு எவ்வளவு கேப்ல பிரிஞ்சிருக்குன்னு தெரியாமலே போயிடும். அதுவே வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆவரேஜா ஒவ்வொரு வேல்யூவும் ஒன்னுக்கு எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குன்னு காமிச்சிடும். போன வீடியோல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரியல் லைஃப்ல எங்க பயன்படுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். அப்போ டேட்டா செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்த அளவுக்கு ஆவரேஜா பிரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் வேரியன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி கால்குலேட் பண்றது? இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஸ்டாக் ஏவோட ஷேர் பிரைஸ கருத்தில் கொள்வோம். சென்டர் எலமெண்ட் மீன் 200ல இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்த அளவுக்கு தூரமா இருக்கும்? 160 -40 தூரத்திலையும், 180 -20 தூரத்திலையும், 200 0 தூரத்திலையும், 220 +20 தூரத்திலையும், 240 +40 தூரத்திலையும் இருக்கு. ஆவரேஜா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு செக் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணா 0ன்னு வந்துடுது. இது கண்டிப்பா ஆவரேஜ் டிஸ்டன்ஸா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கேப் இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. சரி, டிஸ்டன்ஸ் ஒன்னுக்கும் மாடுலஸ் எடுத்து மைனஸா இருக்கிறதெல்லாம் பிளஸ்ஸா மாத்தி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். 24ன்னு வருது. இது உண்மையிலேயே ஆவரேஜா ஒவ்வொரு எலமெண்ட்டும் இவ்வளவு தூரத்துல இருக்கான்னு செக் பண்ண இன்னொரு புது செட்டுக்கு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இதே மெத்தட்ல கண்டுபிடிப்போம். டேட்டா செட் 150, 190, 200, 210, 250க்கு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் 24 வரதை நீங்க பார்க்கலாம். ஆனா ஸ்டாக் ஏ டேட்டா செட் எலமெண்ட்ஸை விட இந்த டேட்டா அதிக அளவு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால மாடுலஸ் எடுத்து மீன் டீவியேஷனை கண்டுபிடிக்கிறதும் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்கொயர் பண்ணா நெகட்டிவ்லாம் பாசிட்டிவா ஆகிடும்னு. அப்போ கிடைச்ச டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்டாக் ஏக்கு -40 ஸ்கொயர் பிளஸ் -20 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் பிளஸ் 40 ஸ்கொயர் டிவைடட் பை 5 என்னன்னு கண்டுபிடிப்போம். -40 ஸ்கொயர் 1600னும், -20 ஸ்கொயர் 400னும், 0 ஸ்கொயர் 0னும், 20 ஸ்கொயர் 400னும், 40 ஸ்கொயர் 1600னும் கிடைக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 4000 டிவைடட் பை 5ன்னு கிடைக்குது. கடைசியா ஆன்சர் 800ன்னு கிடைக்குது. அதுவே புது செட் 150, 190, 200, 210, 250க்கு கண்டுபிடிக்கும் போது 1040 கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல இருந்து கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற டேட்டாவுக்கு 800னும், அதிகமா ஸ்ப்ரெட் ஆகி இருக்க டேட்டா செட்டுக்கு 1040னும் கிடைக்கிறத நீங்க கவனிக்கலாம். மீன்ல இருந்து ஒவ்வொரு டேட்டா வேல்யூஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறத வேரியன்ஸ்னு சொல்றோம். வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்ராக்சிமேட்டா 28ன்னு கிடைக்குது. உங்ககிட்ட ஒரு அன்குரூப் டேட்டாவை கொடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட்டுக்கு மீன் கண்டுபிடிங்க. அப்புறம் ஒவ்வொரு வேல்யூக்கும் மீனோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணுங்க. அந்த ஸ்கொயர் டிஃபரன்ஸ்க்குலாம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது வேரியன்ஸும், அந்த ஆவரேஜுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் நமக்கு கிடைக்குது. இதனால ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா நமக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் i இஸ் ஈக்குவல் டு 1 to n xi minus x bar square whole divided by n ன்னு கிடைக்குது. இங்க x bar மீன் n பாப்புலேஷனோட கவுண்ட்.
இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா செட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுட்டு அன்குரூப் டேட்டாவுக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.